அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது புத்தாண்டு பலன் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே புத்தாண்டு என்றால் நாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். ஏனெனில் கடந்த காலத்தில் ஒரு வருட காலமாக நாம் பட்ட கஷ்டங்கள், மனவேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அதிலிருந்து விடுபடுவோம் என்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கி காத்திருக்கிற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நன்றாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொருத்தரும் பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வரிசையிலே உண்மையாகவே 2025 மிகவும் நன்றாக அமையப் போகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நல்ல திருப்பங்கள் அமையப் போகிறது. மிகவும் யோகக்கரமான ஆண்டாக அமையப் போகிறது என்பதுதான் உண்மை. அந்த வரிசையிலே ரிஷப ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இங்கு விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ரிஷபராசி 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். பொதுவாகவே ரிஷபராசி கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனவேதனைகள், ஆட்கொள்ளா துயர்களை அனுபவித்து வருகிற ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு என்ன சொன்னாலும் ஆறுதல் கூற முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறுபட்ட மனவேதனைகள், சூழ்ச்சிகளினால் மாட்டிக்கொண்டு பொருள் விரயம், வேலைவாய்ப்பு இழப்பு, தொழில் நஷ்டம், குடும்பத்தில் தகராறு, கணவன் மனைவிக்குள் பிரிவு, பேச்சுவார்த்தையில் பகை, உறவினர்களுடன் சண்டை சச்சரவு, வம்பு, வழக்கு, தகராறுகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள், வட்டி கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுதல், நோய் நொடிகளில் மாட்டிக்கொண்டு மருத்துவ செலவிற்கு கூட வழி இல்லாமல் தவிக்கின்ற ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. பட்ட கஷ்டங்கள் என்பது உங்கள் ஆழ் மனதினில் வடுபோல பதிந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே நான் இதை சொல்கிறேன். ரிஷபராசிக்கு எப்பொழுது விடியும், எப்பொழுது இந்த பிரச்சனைகள் தீரும், எப்பொழுது நாம் விடுபடுவோம், எப்பொழுது நாம் நன்றாக வாழ்வோம், எப்பொழுது வீடு வாங்குவோம், எப்பொழுது நாம் பணம் சம்பாதிப்போம், எப்போது நாம் வேலைக்கு செல்வோம், எப்பொழுது நாம் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் என்று பல கற்பனைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் கொள்கைகளையும் வைத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற வேளையிலே எதிரிகள் நம்மை பந்தாடுகிறார்களே, எதிரிகள் நம் சூழ்ச்சி செய்கிறார்களே, எதிரிகள் நம் வளர்ச்சியை தடை செய்கிறார்களே, கடவுளிடம் முறையிட்டும் கூட கடவுள் கூட காப்பாற்ற மாட்டேன் என்று சொல்கிறாரே என்று அனைவரும் மனவேதனைப்படுகிற ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியை தான் இங்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முழுக்கு போடுகின்ற வகையிலே இப்பொழுது 2025 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அபார வெற்றியை ஆரம்பமாக அமையப் போகிறது. என்னங்க, இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இல்லாத வெற்றியவாய் வரப்போகிற ஆண்டு கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையாகவே 100க்கு 100% இருக்கிற 12 ராசிகளிலே ரிஷபராசிக்குத்தான் 2025 அபரிவிதமான ராஜயோக பலன்களை கொடுக்கப் போகிறது என்று நான் சொல்வேன். எல்லோருக்கும் ராஜயோகம் என்று சொல்கிறார்களே, ரிஷபராசிக்கு மட்டும் எப்படி ராஜயோகம் வரும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. உண்மையாகவே 100க்கு 100% கடந்த ஆண்டிலே 5 ஆண்டுகளிலே பட்ட கஷ்டங்கள், நீங்கள் மனவேதனைகள் எவ்வாறு உண்மை என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறதோ, அதை போல 2025 ஆரம்பிக்க போகிற இந்த புத்தாண்டு பலன்களில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள் என்பதை விரிவாக இப்பொழுது நீங்கள் பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பல்வேறுபட்ட மனக்கசப்புகள், குடும்ப பிரிவுகள், சகோதரர்கள் பிரிவுகள், ஒற்றுமையின்மை, பாகப்பிரிவினை தகராறுகள், வம்பு வழக்குகள், மேலும் பொருளாதார நெருக்கடிகள், வேலையின்மை, குடும்பத்திலே ஆண் பெண் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, படிப்பிலே தடை, முன்னேற்றத்திலே தடை, வேலைவாய்ப்பிலே தடை, சகலவிதமான தடைகள், ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட போதும், கடவுளே கதியென நீங்கள் கடவுள் பாதத்தில் வீழ்ந்த போதும், உங்களை காப்பாற்றுவதற்கு கூட கடவுள் வரவில்லையே என்ற மனக்கவலை உங்களுக்கு இருக்கிறது.
ஆனால் இப்பொழுது தானாகவே உங்களுக்கு கடவுள் வழிவிட்டு உங்களை வாழ்த்துகிறார், உங்களை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறார் என்பதுதான் உண்மை. ரிஷபராசிக்கு 2025 பல கிரக மாற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். இவர் 2.5 ஆண்டுகள் லாபஸ்தானத்தில் இருக்கப் போகிறார். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் என்றால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என பலரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு 2.5 ஆண்டுகள் லாபஸ்தானத்திலே சனி இருந்து வாரி வழங்குவார் என்பதை நான் 100% உறுதியாக என்னால் கூற முடியும். காரணம், ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு நட்பு கிரகம் உங்களுக்கு சாதகமான இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொழிலில் வெற்றி, முதலீடுகளில் லாபம், செய்கின்ற வேலைகளில் பதவி உயர்வு, இரட்டிப்பு வருமானம், சொத்து வாங்கி சேர்த்தல், வீடு மனை அமைதல், வண்டி வாகனம் அமைதல், குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறுகளின் சுமூக நிலை ஏற்படுதல், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்திருந்தவர்கள் சேருதல், வேலையிலே முன்னேற்றம், கல்வியிலே முன்னேற்றம், வெளிநாடுகளுக்கு செல்லவிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும், வெளிநாட்டுக்கு வேலையில் செல்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், சேமிப்பு உயரும், பெயர் புகழ் செல்வாக்கு ஏற்படும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம் ஏற்படும், தொழில் செய்பவர்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு லாபம் ஏற்படும். பல்வேறு வகையிலே நீங்கள் பொருளாதாரத்திலும் பெயர் புகழ் செல்வாக்கிலும் அந்த மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்று நீங்கள் மிகவும் பிரகாசமாக இந்த 2.5 ஆண்டுகள் இருப்பீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். அடுத்தாற்போல் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாக போகிறார் மே மாதம். அதாவது இதுவரை 1ஆம் இடத்தில் இருந்து ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் பல சோதனைகளையும் தடைகளையும் வீட்டினில் சிறை செய்தது போல ஒரு மனப்பான்மையினையும் இனம் புரியாத கவலைகளையும் கஷ்டங்களையும் விடுதலைக்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 விதமான ஜாக்பாட் என்று சொல்வதை விட 3 விதமான ஜாக்பாட் என்றுதான் நான் சொல்லுவேன். அதில் 2வது ஜாக்பாட் என்னவென்றால், முதல் ஜாக்பாட்டு லாபஸ்தானத்திலே சனி வாரி வழங்கப் போகிறார் என்று சொல்லிவிட்டேன். 2வது ஜாக்பாட் என்னவென்றால், குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போவது பொருளை அவரும் வாரி வழங்குவார். உங்களுக்கு 2 கையில் கொடுத்தால் பத்தாது, 4 கைகளில் கொடுப்பதற்காகவே உங்களுக்கு இந்த 2025 பிறந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு குரு பகவானும் பொருளாதாரத்தை வாரி வழங்கப் போகிறார். ஆக 2025 2வது ஜாக்பாட்டாக குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வந்தரையாக உங்களை உயர்த்தப் போகிறார். சரிங்க, 3வது ஜாக்பாட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆம், ராகு கேது பயிற்சி. உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்தார். உங்களுக்கு சில நேரங்களில் லாபம் வருவது போலவும் சில நேரங்களில் தடைபடுவது போலவும் அப்படியே தொங்கலாக இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த நிலைமை மாறி மே மாதம் இறுதியிலே ராகு கேது பயிற்சி மூலம் உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்திலும் கேது பகவான் 4ஆம் இடத்திலும் செல்வதனால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். எவ்வாறு என்றால், ராகு பகவான் 10ஆம் இடத்தில் செல்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வலுவடையும், பொருளாதாரம் ஏற்றம் பெறும், முன்னேற்றம் ஏற்படும், நல்ல விரிவான சொத்துக்கள் சேரும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், சொத்தில் வாங்கி குவிப்பீர்கள். மேலும் வேலை வெளிநாடு சென்று சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பணம் சேர்க்கும் சூழ்நிலை உருவாகும். இங்கு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் உள்ள வேலை செய்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் அதிர்ஷ்ட மழையில் நனைவீர்கள் என்றால் அது 2025 தான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மேலும் 2025 ஜனவரி முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொல்லை நீங்கியது. உங்களுக்கு இனிமேல்
வளர்ச்சி, வெற்றி, தொடர்ந்து வரும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இனி வரும் காலங்களில் உங்களை அசைக்க முடியாது. வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிப்பீர்கள். அதிலே நீங்கள் மிகப்பெரிய லாபத்தினை அடைவீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் உறுதியாக கூற முடியும். மேலும் சிலருக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியாக பெரிய தொழில் செய்திருப்பவர்களுக்கு இந்த தடவை 2025 தொழிலில் வியாபாரத்திலையும் மிகுந்த வெற்றிகளை கொடுக்கும். சிலருக்கு அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல்வாதியில் அவங்க பெயர் புகழ் தலைவராகின்ற வகையிலே அவருடைய முன்னேற்றம் அமையும். வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவர்களுக்கு அவருடைய வியாபாரம் மிகவும் சிறப்பாக அமையும். ஆக மொத்தத்தில் 2025 இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது 100க்கு 100% ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வகையிலேயும் பொருளாதாரத்திலும் சொத்து சேர்க்கையிலும் வீடு வாகன யோகத்திலேயும் சிறப்பாக அமையப்போகிறது. இதுவரைக்கும் யாருக்காவது திருமணம் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு 2025 கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். யாருக்காவது புத்திர பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு 2025 கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படும். மேலும் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட மனவேதனைகள், கடன்கள், சுமைகள் அத்தனையும் இந்த 2025 கடன்கள் முழுமையாக அடையும். நீங்கள் பரிபூர்ணமாக சேமிப்பை உயர்த்தி வாழ்நாளில் நீங்கள் சாதிக்க முடியாததை இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார வெற்றியினை பெற்று சாதிப்பீர்கள் என்பதை நாம் இங்கு உறுதியாக கூற முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாருக்காகவது சனி திசை நடைபெற்று கொண்டிருந்தால் அல்லது நடைபெறாமல் இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கிட்டு வணங்கி வருவது நல்லது. அதாவது எல் தீபம் ஏற்றி வணங்கி வருவது நல்லது. சிலர் முடிந்தால் சனிக்கிழமை காகைக்கு எல் சாதம் வைப்பது மிகவும் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.